எல்லோருக்கும் அடியேன் சித்தனின் பணிவான வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு என்பதற்கு அமைய மற்றவர்களை துன்புறுத்த முயற்சி செய்யும் ஒருவர் இறுதியில் தானும் அதே வகை துன்பத்தால் வீழ்ந்து விடுவான். அதாவது, அழிக்கும் நபர் அழிவை சந்திப்பான், வன்முறையை தேர்ந்தெடுக்கும் நபர் வன்முறையிலேயே நாசமடைவான் என்பதே இதன் அடிப்படை சிந்தனை. வாருங்கள் விரிவாக பார்ப்போம். இந்த காணொளியை பார்க்கும்போது பலருக்கு நிச்சயம் பாடமாகவே அமைந்திருக்கும். எம் பிறப்பு ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நம் இறப்பை 4 பேர்கள் அழும் அளவிற்கேனும் வாழ்ந்துவிட்டுத்தான் செல்ல வேண்டுமல்லவா? இந்த காணொளியை பார்க்கும்போது தமது உள்ளங்களும் சிறிது கணக்கத்தான் செய்கின்றது. எல்லாம் உயிர்கள்தான் அல்லவா? தவிக்கின்ற மனைவியும் துடிக்கின்ற பிள்ளைகளும் வலியுடன் தாயை காணும்போது உள்ளம் கொஞ்சம் கணக்கின்றது. அத்தனை வலிகளையும் நிச்சயம் நாங்களும் புரிந்து கொள்ளுகின்றோம் தான். ஆனால் இது போன்றுதான் அன்று நீ செய்த செயல்களால் பல அப்பாவிகளின் குழந்தைகள், மனைவிமார்கள், உற்றார் உறவினர்கள் என்று பல குடும்பங்களும் துடித்திருப்பார்கள் அல்லவா? அன்று நீ அது சற்று சிந்தித்தாயா? நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு அறுவடையாக மாறும் அல்லவா? 100 கொலைகள் செய்தவர்களையும் மன்னித்த எல்லோருக்கும் பொதுவான இறைவனே உன்னிடம் பறைசாற்றுகின்றோம். இந்த டான் பிரசாத் போன்றோர் மூலம் அவர் செய்த பல நிகழ்வின் மூலம் அனைவருக்கும் நல்லதொரு படிப்பினையை புகட்டிவிடு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற பாடத்தையும் சேர்த்து புகட்டிவிடு. நன்றி, வணக்கம்.